ஒரு 3 வாழைப்பழத்தை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கோங்க. இதோட பாதாம் வந்து நான் ஒரு 10 பாதாம் போட்டுக்கிறேன். இதோட 10 முந்திரி போட்டுக்கிறேன். இதோட ஒரு 5 ஏலக்காய் போட்டுக்கோங்க. இதோட 1 கப்பு கோதுமை போட்டுக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் கொக்கோ பவுடர் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க. ஒரு 50 கிராம்ஸ் வந்து வெண்ணெய் போட்டுக்கோங்க. ஸோ 50 கிராம்ஸ் வெண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பிளேட் பண்ணிடலாம். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் நீங்கள் பிளேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குக்கீஸ் என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைனில் பிளேட் பண்ணுங்கள். ஷேப்பில் நான் வந்து இந்த ஷேப் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் டிசைனில் நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே டாப்பிங்க்கு நான் கேன்பெரிஸ் வைக்கிறேன். ஸோ கேன்பெரிஸ் சூப்பராக இருக்கும் இதில் வைக்கும்போது. ஸோ இது மேலே இப்படி டாப்பிங்க்கு ஸோ இது வச்சுட்டு இப்போ இது அவனில் வச்சிடலாம். ஆல்ரெடி நான் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ப்ரீ ஹீட் பண்ணதில் இது வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் இது பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 10 மினிட்ஸ் கழிச்சு ப்ரீ ஹீட்லேருந்து நம்ம இப்போ வந்து நல்லா ஹீட் பண்ணி நம்மளோடது பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ நம்மளோட பனானா குக்கீஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் குட்டி குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் வந்து ஹெல்த்தியாக வீட்லேயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான், வேற லெவலில் இருக்கும். அப்புறம் மாமா எனக்கு செஞ்சு தாங்கன்னு உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களாம் உங்களை போட்டு நச்சு எடுத்துருவாங்க. பிஸ்கெட்டுக்கு ரெடியாக இருங்க. இந்த மாதிரி இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது சாஃப்டாக இருக்கும். எடுக்கிறதுக்கு போது இப்போ சூடாக இருக்கனால சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நல்லா கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாயிரும். ஸோ நம்மளோட பனானா குக்கி ரெடி ஆயிடுச்சு. ஸோ வாங்க சாப்பிடலாம்.